மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளா பார்டர்ல நேற்று கேரளால இருந்து வந்த ஒரு லாரியில ஒரு 15-20 நாய், அந்த நாயை கொண்டு வந்து நம்ம ஊர்ல விட்டுட்டு போறாங்க. இதுவரைக்கும் மருத்துவமனை கழிவுகள், அதாவது ஹாஸ்பிட்டல் கிடைக்கக்கூடிய கழிவுகள் இருக்கு, அந்த கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு. இது ஒரு தொடர் கதையா ஒரு 10-15 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஊர் நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தா என்ன? இப்போ ஒரு கேவலமான ஆட்சி நடத்திருக்கேன் கம்யூனிஸ்ட். அங்க இருந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நாயை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விடுறாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஒருவேளை இங்க பாஜக அரசு வச்சுக்கோங்க, நாயை பிடிச்சி கொண்டு வந்து விட்டா வச்சுக்க, நம்ம எல்லாம் நாய் மேய்க்கிறேன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி திமுக காரன் பேசியிருக்கான். இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு வாயை திறக்க மாட்டேறான் இங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால. இப்ப இந்த நாயை கொண்டு 15 நாயை விடுறதுனால என்ன பிரச்சனை? எடுத்து வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு சில தியாகிகள் இருப்பானுங்க ஊருக்குள்ள. இந்த நாய் லவ்வர்ஸ் தெரியாதுல, அதாவது டாக் லவ்வர்ஸ், நாயை நாங்க காதல் செய்யறோம். அந்த மாதிரி நபர்கள் எது வரைக்கும் போயிட்டாங்கன்னா, டாகோட சைக்காலஜி தெரியுமா, அதோடைய மனநிலை என்ன தெரியுமா, அது என்ன பண்ணும் தெரியுமா, அது பண்ணும் தெரியுமா அப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஈரோடு பக்கத்துல கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சுமார் 600க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடிச்சு கொதறி செத்து போச்சு. எல்லாமே வெறி நாய். அது ஒரே ஒரு நாள் நடந்தது கிடையாது. அதற்கு முன்பு சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவில் அதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நாய் ஒரு 7-8 நாய் சேர்ந்து அந்த பகுதியில் ஆட்டு பண்ணைகள் இல்லை ஆட்டு மந்தைகள் இருக்குல்ல, அதுல புகுந்து கடிச்சு வச்சிருது. அதனால பாதிக்கக்கூடிய ஆடு மாடு இவை எல்லாமே இறந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 8 மாச பிரச்சனையே போராட்டத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நியூஸா மாறிச்சு. இது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது, அதை வச்சு நீங்க நாயோட ஒட்டுமொத்தமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்புவாங்க. நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. சுமார் 2,80,000 கேஸ் நாய்க்கடி, சரியா? அதற்கு முன்பு 4 லட்சம் கேஸ் நாய்க்கடி கேஸ். இதுல 22 பேர் போன வருஷம் இறந்திருக்காங்க. அதற்கு முன்னுக்கு 15 பேர் இறந்திருக்காங்க. இது எல்லாமே ராபிஸ், அதாவது நாய் கடிச்சு அதுக்கப்புறம் ராபிஸ் தொற்று ஏற்பட்டவருடைய எண்ணிக்கை நான் சொல்றேன். இந்த 22 பேர் இறந்து போறாங்கல்ல, ஒரு தடவை நீங்க மனசாட்சி தொட்டு தேடி பாருங்க. இந்த ராபிஸ், அதாவது நாய் கடிச்சதுக்கு அப்புறம், வெறி நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த தொற்று ஏற்பட்டு அவங்க எப்படியா மாறி இறந்து போறாங்கன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. எனக்கு மனிதனா இருந்தவன் நாயா மாறினா எப்படி இருக்கும்? 10 வயசு பையன், அவனை உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. எப்படி? இந்த ராபிஸ் தொற்று தீவிரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 10 வயசு பையனை அவங்க அம்மா அப்பாவும் இறக்குற நாய் மாதிரியே பார்த்து எப்படி இருக்கும்? அவனை ஒரு கூண்டுல வச்சு அடைச்சு வச்சா எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கு ஒரு மோசமான தொற்று யாரால பரவுது? இங்க கூட தெருநாய்கள், அதுவும் தெருநாய்களை முறைப்படுத்தாத நிலைமையினால. அதோட கொடுமை என்ன அப்படின்னா, இந்த தெருநாய்களை இவங்க நான் லவ் பண்றேன்னு சொல்ற பேர்ல இவங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுக்காக ஊருக்குள்ள இருக்க பெரிய அநியாயம் என்னன்னா, சோற தூக்கிட்டு வந்து அங்க கொட்டி வைக்கிறது. பீச் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவனா ஒருத்தர் வந்துட்டு அண்டா தூக்கிட்டு கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வேற ஊர்ல போய் கொட்டான்னு வச்சுக்கேன், தூக்கி வச்சு மிதிப்பாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நாயை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு வழிவகை உண்டு. நீங்க சவுதி அரேபியாவோ இல்ல துபாய் பக்கத்துல சிங்கப்பூர் பேசுறீங்களா, சிங்கப்பூர்ல போய் புறாவுக்கு ஏறப்படுறது பார்ப்போம். அங்கேயே $10,000 ஃபைன் போட்டுருவாங்க. அது ஏன் தெரியுமா? நீங்க வெப்சைட் வேணா தேடி பாருங்க. ஒரு நாய் இல்ல நாய் கூட்டம், அதுக்கு நீங்க உணவளிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த உணவை போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்க என்ன மாதிரி உணவு போறேன்றது, நீங்க என்ன மாதிரி உணவு போறேன்றது ஒரு விஷயம். அதை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணும்னா, தன்னுடைய குடும்பத்துக்கு ஃபீட் பண்றதுக்கு முயற்சி எடுக்கும். இல்லாட்டி அது சண்டை அடிச்சு அந்த அளவுக்கு நாரி. அது என்ன ஆகும் அப்படின்னா, அதனால கிளீன்னஸ் இருக்கு இல்லையா, அதாவது சுத்தம், அந்த சுத்தத்தை ஒட்டு மொத்தமா கெடுத்தும். அதனாலதான் சிங்கப்பூர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு நாய்க்கு ஃபீட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அது எங்க கூட்டி போய் நீங்க ஃபீட் பண்றேன்னு இருக்கு. அதற்கு தகுந்த பராமரிப்பு மையங்களுக்கு நீங்க கூட்டிட்டு போயோ இல்லாட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்க ஃபீட் பண்ணிடுங்க. இல்ல ஒரு பொது இடத்துல ஃபீட் பண்ண போறீங்கன்னா இன்னென்ன வழிவகைகள்லாம் உண்டு. அதுக்கு நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கணும். நீ என்ன உணவு கொடுத்தீன்றது போட்டோ இருக்கணும். அந்த இடத்துல என்ன உணவு சிந்திச்சு மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும்.
இந்த அளவுக்கு தீவிரமா கண்காணிக்கப்படுது. ஏன் அப்படின்னா அது வெறும் நீங்க சாப்பாடு ஊட்டிட்டு அது சாப்பிட்டு போயிடும். ஆனா அந்த இடத்துல இருந்து தொற்று பரவ ஆரம்பிக்குதுல, அங்க குழந்தைகள் விளையாட ஆரம்பிக்கல, அதை பத்திலாம் இவங்களுக்கு என்ன அக்கறையும் கிடையாது. நல்ல சட்டி சோற பிணைஞ்சு கொண்டு வந்து எங்கிட்ட கொட்டிட்டு போறாங்க. இல்ல மிச்சம் இருக்கிற சோறுகளை அதை அள்ளிட்டு வரானுங்க. இந்த கோழி கடை, இந்த ஆட்டுக்கடை இருக்குல்ல, இதுல மிச்சம் இருக்கக்கூடிய பீசஸ் இருக்குல்ல, மிச்சம் மிஞ்சக்கூடிய இந்த மாமிசங்கள், அதெல்லாம் தூக்கிட்டு வந்து கொட்டுறானுங்க. எது? இந்த பீச் ஓரத்துல. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ பீச், அந்த நீலாங்கரை பீச், மெரினா பீச் வரைக்கும் கொட்டுறாங்க. கொட்டி வச்சிருக்காங்க. அந்த போல போனீங்க வச்சுக்கோங்க, நாய் குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 நாய் சேர்ந்தே தான் சுத்தும். இது ஏதோ பீச்சில் மட்டும் சுத்த நினைச்சாங்க. நீங்க பிளைட்ல ஏறி சென்னை ஏர்போர்ட்ல இறங்க, வெளியே வந்ததுக்கு ஒரு 10 நாய் பார்க்கலாம். அது ஏர்போர்ட் வெளியவே அது சண்டை போடுச்சு. அது ஏர்போர்ட்ல மட்டும் தெரியல, எக்மோருக்குள்ள பார்த்தீங்கன்னு ஒரு 100 நாய் தெரியுது. ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா அதுல ஒரு 10 நாய் தெரியுது. நாய்கள் தெரியாத இடமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மனிதனோட அதிக சுதந்திரமா நாய் சுத்தி தெரியுது. அது ஒரு ஒழுங்கு கொண்டுறாங்க. அது ஒழுங்கு கொண்டு வந்து வச்சுக்கவேன் காட்டு கத்துறானுங்க. அதுல சில ஏரியால இந்த நாய்களுடைய தொல்லை அதிகமாகல. அதுல மாநகராட்சி ஊழியர்கள் போய் பிடிக்கிறதுக்கு ஏதாவது முற்பட்டுன்னு வச்சுக்கவேன், வந்துதான் அந்த ப்ளூ கிராஸ். இந்த ப்ளூ கிராஸ்காரங்க வீட்டு இல்லையா, அவங்க வீட்டுல ஒரு நாய் கடிச்சு செத்தாதான் எனக்கு தெரியும். ஏன்னா அதுல வந்து தலையிட்டு அந்த ஊழியரை விரட்டுறாங்க. இப்போ ஒரு ஆடியோ ஒன்று போறதை கேளுங்க. அன்பழகன் சாருங்களா? சொல்லுங்க மேடம். நான் பிஎஃப்ஏ மேனகா காந்தியோட சவுத் இந்தியன் பிஏ பேசுறேன். இப்ப நீங்க விருதுநகர்ல வந்து நாய்களை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. எது மேடம்? விருதுநகர்ல டாக்ஸை நீங்க பிடிச்சிருக்கீங்க. மோர் தென் 50 டாக்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. நேத்து நைட் 10:30 மணிக்கு நீங்க அதை ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ உங்க தலைமையில இருந்து அந்த நாய்கள்லாம் எங்க சார் கொண்டு போனீங்க? இல்ல நாங்க பிடிக்கலையே மேடம். இங்க பாருங்க, நாளைக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா, எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ப்ரூஃப் இல்லாம நாங்க பேசுவோமா? இல்ல மேடம், நாங்க பிடிக்கல மேடம். ஃபர்ஸ்ட் டாக்ஸை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ற வழியை பாருங்க, இல்லைன்னா பேப்பர், மீடியா, பப்ளிக்ல அத்தனையும் நான் அடிச்சிருவேன். யூ நோ மீ மேடம். நான் சண்டே லீவ், சாட்டர்டே லீவ் மேடம். நேத்து நாய் வரல. இப்ப நாய் வந்து புடிச்ச இடத்துல வந்து விடலன்னா டுமாரோ மார்னிங் யூ வில் ஃபேஸ் த சீக்வென்சஸ். ஓகே, யூ வில் நோ ஹூ ஐ ஆம். என்ன பண்ணலாம்? கொண்டு வந்து விட முடியுமா? எப்படி? நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் மேடம். கன்சல்ட் பண்றதுல ஒரு வெங்காயம் கிடையாது. கொண்டு வந்து இறக்கி விடுனா விட்டு ஆகணும். புரிஞ்சுதா? கவர்மெண்ட் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க என்ன பெரிய 2 கொம்பு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட். வாட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க, வீட்டுல போய் உட்காருங்க. ஊழியர் பிடிக்கிறேன், அவனுக்கு நீ போன் பண்ணி மிரட்டுற? நீ என்ன பண்ணணும்? அந்த மாநகராட்சிக்கு கேளு. ஓட்ட போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு, இந்த நாய்கள் பிற விலங்குகளை நல்லா பராமரிக்கணும்னா நீ அதன்படி மாநகராட்சி அணுகு. பிடிச்சதுக்கு போயிட்டு அந்த ஊழியர் ஓரளவுக்கு படிக்காதவன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு போன் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்ப இவங்க எந்த அளவுக்கு வந்தாங்க? தனக்கு நாய் பிடிக்கின்றதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அதை ஏத்துக்க வைக்கிறதுக்கு இவங்க திரிக்கிறாங்க. அது என்ன அநியாயம் பண்ணாலும் சரி, நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கணும். இது எந்த அளவுக்கு கவலை தரப்பட்ட விஷயம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு புள்ளி வர சொன்னேன், இப்போ இன்னொரு புள்ளி வர சொல்லியிருந்தேன். இந்தியாவிலே அதிகப்படியான நாய்க்கடிகள் இருக்குல்ல, அது நாய்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருக்குல்ல, அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் 1வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. ஊர்பட்ட நாய் தெரியுது, ஊர்பட்ட நாயை காப்பாத்துறதுக்கு நிறைய நாய் தெரியுது. ஐயா, நீ நாயை வளர்க்கறது தப்பு கிடையாது. நாயின் மீது உன்னோட பாசம் தப்பு கிடையாது. நாயை நீ நல்லபடியா வளர்க்கணும், எல்லா நாய்கள் மீதும் அந்த அன்பு கட்டல, அது பிரச்சனை கிடையாது. உன் அன்பு கொடுத்துட்டு நீ போயிடுவ, மற்றவனுக்கு வம்பா மாத்தி விடக்கூடாது. ஏன்னா அந்த தெரு ஓரம் வந்து சோத்தை கொட்டிட்டு போயிடுறாங்க. இது ஏன் தெருவில் நடக்குன்னு வச்சுக்கோங்க, சோத்தை கொட்டிட்டு அவன் எங்கேயோ போயிடுறான். அவன் வீட்டுல இருந்து தேடி பிடிச்சி ஏன் தெரு பக்கத்துல வந்து கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க, எங்கேயோ போய் கொட்டி வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அது சாப்பிட்டு அநாகரிகமா நடந்துட்டு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த பக்கத்து போற ஒரு வாகனத்தை விடாது, ஒரு 8 நாய் சேர்ந்து பின்னாடி துரத்துறது. மெண்டல் பிடிச்ச நாய் எதுக்கு துரத்துது அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சைக்காலஜி பேசுறாங்க. அது ஏன் துரத்துது தெரியுமா? டே, துரத்துறது தெரியுமா கேட்கல நானு. துரத்துறதுனால ஒரு பிரச்சனை என்னடா அப்படி கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்றாரு. அது ஏன் துரத்துதுன்னா, அது இப்படியே நினைச்சுக்குது. அது நினைச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் அதுல போய் விழுந்து, நானே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வச்சுக்கவேன், ஒரு 4 பேரை விழுந்து தலையில இருந்து காய் வரைக்கும் எல்லா பேரும் அடி விழுந்து அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறாங்க. இந்த மாதிரி காயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இந்த 2 வீலர்ல போறாங்க, அவங்கள ஏற்கனவே உயிருக்கு ஆபத்தான நிலைமை போவாங்க. சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள எந்த தெருவுல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாய் உங்களை துரத்தும். அந்த மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக நாய்கள் வந்து பயந்த விலங்குகள், உங்களோட தொடர்புகளை விரும்பாது. எப்பா சாமி எதையாவது பேசாது. அது ஒரு 8 சேர்ந்துச்சு வச்சுக்கவேன், சேர்ந்து எத்தனை குழந்தைகளை கடிச்சு கொதறி கொண்ட சம்பவத்தை நான் காட்டுறேன். டெல்லியில கூட நடந்துச்சு. டெல்லியில் விட்டுருங்க, சென்னையில ஒரு குழந்தைய ஒரு 3-4 மாசத்துக்கு நினைக்கிறேன் கடிச்சு கொதறி செத்து போச்சு. அதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு இவங்க விலகம் கொடுப்பாங்க. அதாவது நாயினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? நான் திரும்பவும் சொல்றேன், நாயை பராமரிக்கிறதோ இல்லாட்டி கைவிடப்பட்ட விலங்குகளை கொண்டு போய் பராமரிக்கிறதோ தப்பு நான் சொல்ல வரல. அந்த விலங்குகளை போதுமான அளவுக்கு பராமரிப்போட அதுங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது நான் தப்பு சொல்ல வரல.
ஆனா நான் செய்கிறேன்னு ஊருக்குள்ள போட்டு காட்டிக்கிறதுக்கு தெரு தெருவா போய் சோற தூக்கி போட்டு வர்றது, இல்லாட்டி நாயுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கோ, இல்லாட்டி மாநகராட்சி ஊழியர்கள் ஏதாவது நடவடிக்கை அவங்களை மிரட்டுறது, இந்த பீச் ஓரம் இருக்குல்ல அந்த நாய்க்கெல்லாம் போய் இவன் சாப்பிட்டதுக்கோ மிச்சத்தான் தூக்கி போட்டு வர்றது, இது எல்லாமே நீ நாய்க்கு நல்லது செய்யல, ஊருக்கு எல்லாத்தையும் கெடுதல் பண்ணிக்கிட்டு. அதனால நாய் சாப்பிட்டதோ முடிஞ்சு போச்சு. இருக்கிற நோய் தொற்றுல ஆரம்பிச்சு பிரச்சனை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இங்க உணவு கொடுக்கறதுக்கும் அதை வழிவகை செய்யறதுக்கும் நிச்சயமாக மாநகராட்சிகள் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு வழிவகை செய்ய வேண்டியது அவசியம். இந்த பிரச்சனை சென்னை மட்டும் கிடையாது, எல்லா மாநகராட்சியிலும் இருக்குது, அதோட சேர்த்து எல்லா பகுதியிலும் இருக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம், இதை முறைப்படுத்த வேண்டியது அவசியம். மிக முக்கியமாக இந்த நாய் லவர்ஸ் அவங்களை முறைப்படுத்த வேண்டியது அதை விட அவசியம். பதிவோட இறுதியாக கேரளால இருந்து நாய்களை கொண்டு வந்து வர்றது மட்டும் பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நாய்களால் ஏற்பட்ட பிரச்சனை தான் 1000 பிரச்சனை இருக்கு. அதையும் தடுத்து நிறுத்தணும்னா இது முழுமையாக முறைப்படுத்த வேண்டியது அவசியம். இல்லாட்டி எல்லா பேருக்குமே ஆபத்து தான். அந்த வகையில் சென்னை மாநகராட்சி ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க வளர்ப்பு பிராணியை கூட்டி வரதா இருந்தா அதோடைய வாயில இருக்க அதுல கவசம் போட்டுக்கணும். இது வளர்ப்பு பிராணிக்க, மற்ற பிராணிக்கெல்லாம் ஊருக்குள்ள தெரியுது அவ்வளவு. நீங்க போய் இந்த எக்மோருக்குள்ள பாருங்க, அதுல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 தெரியும் நாய். அதுக்குள்ள என்ன பண்றதா, வளர்ப்பு பிராணிக்கு முகக்கவசம் போடு, சரி ஓகே, அதாவது அது வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம அதுக்கு கவசம் போட சொல்றீங்க, அது சரி, போடுறேன்னா 1000 ரூபாய் ஃபைனு, வெரி குட். நான் என்ன சொல்றேன், இந்த நாய் என்ன பண்ண போறீங்க, இதுதான் பிரச்சனையே, அதெல்லாம் பிரச்சனை இது எது, இந்த தெருவில் தெரியல அந்த நாய், அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறாயில அவங்க அதை எப்படி முறைப்படுத்தணுன்றத கொஞ்சமாக சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இருந்து தெரிஞ்சுக்கும். அதை தெரிஞ்சு முழுமையாக தீவிரமாக அமல்படுத்த வேண்டியது அவசியம். அதை விட ரொம்ப அவசியம், இப்படி ஃபீட் பண்றாங்களே அவங்களும் தப்பு கிடையாது, அதை ஒழுங்கா ஃபீட் பண்ணாம தூக்கி தெருவோரமா போட்டுட்டு போறது, ரோட்ல பரப்பி விட்டு போடுறது, அவனை பிடிச்சி ஒரு 1 லட்ச ரூபாய் ஃபைனை போட்டேன்னு வச்சுக்கவேன், எல்லா பேரும் ஒழுங்குக்கு வந்துருக்கான். உனக்கு காதல் இருக்கலாம் தம்பி, உன் காதலுக்கு கன்றாவி ஆகக்கூடாது ஊரை. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.